பாஸ்கர், தற்போது சசிகலா அவர்கள் வந்துவிட்டார்களா? அங்கு நடைபெறும் நிகழ்வுகளை பதிவு செய்யுங்க. அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா நாளை பதவியேற்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் இன்று அஞ்சலி செலுத்துகிறார். அதற்காக எம்ஜிஆர் நினைவிடத்தில் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்கக்கூடிய சசிகலா அவர்கள் தற்போது எம்ஜிஆர் நினைவிட வளாகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். பின்னர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு பிறகு ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவார். அதற்கு பிறகு அண்ணா நினைவிடத்துக்கு வருகை தந்து அங்கும் அஞ்சலி செலுத்துகிறார். தற்போது அவருடன் அதிமுகவுடைய பொருளாளரும் தமிழக முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் உடன் இருக்கிறார். மக்களவை துணை சபாநாயகரான தம்பிதுரை, அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் இருக்கின்றனர். ஏற்கனவே அமைச்சர்கள் பலர் வருகை தந்து காத்திருந்தனர். அதே போல அதிமுகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காத்துக் கொண்டிருந்தனர். தற்போது அதிமுகவின் பொதுச் செயலராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாளை பதவியேற்கக்கூடிய சசிகலா அவர்கள் தற்போது நினைவிடத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு அஞ்சலி செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்கு புகைப்படம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நினைவிடத்தில் மலர்களை தூவி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உடன் அதிமுகவுடைய பொருளாளரும் தமிழக முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், மக்களவை துணை சபாநாயகரான தம்பிதுரை, அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தற்போது எம்ஜிஆர் நினைவிடத்தை தொடர்ந்து ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் மலர்களை தூவி அஞ்சலி செலுத்துகிறார். நாளை அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் பதவியேற்கிறார். அதற்கு முன்னதாக இன்று எம்ஜிஆர் நினைவிடத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் மலர்களை தூவி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்கர், தற்போது அங்கு அதிமுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்களா? அவர்களுடன் எந்தெந்த அமைச்சர்களுடன் இருக்கிறார்கள்? இது குறித்து சொல்லுங்க. அதிமுகவுடைய அவைத்தலைவர் மதுசூதனன் இருக்கிறார். அமைச்சர்கள் அதாவது அதிமுகவுடைய பொருளாளரும் தமிழக முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் இருக்கின்றனர். தற்போது அவர் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பிறகு மலர் வளையம் ஒன்று வைப்பதற்காக அவர் வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நேற்று அதிமுகவுடைய அவசர பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நேற்று அந்த நகல்கள் அவருடன் வழங்கப்பட்டது. அப்பவும் கண்ணீர் மல்க அது அவரை அந்த அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினுடைய நகல்களை பெற்று கண்ணீர் மல்க மறைந்த அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா புகைப்படத்தில் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தி அதை கண்ணீர் மல்க ஏற்றுக்கொண்டார். தற்போது மறைந்த அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்தில் அந்த தீர்மானத்தினுடைய நகல்களை தற்போது வைத்து மண்டியிட்டு அழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார். கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலராக நாளை பதவியேற்கக்கூடிய சசிகலா அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். நேற்று அவசர பொதுக்குழு கூட்டத்தில் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினுடைய புத்தகத்தை கண்ணீர் மல்க மண்டியிட்டு மறைந்த அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்தில் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துகிறார். அவருடன் அதிமுகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர்கள் அனைவருமே உடன் இருக்கின்றனர். அவர்களும் இந்த கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து அண்ணா நினைவிடத்துக்கு சென்று அங்கும் அஞ்சலி செலுத்துகிறார். எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு வருகை தந்த அதிமுகவின் பொதுச் செயலராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா அவர்கள் நாளை பதவியேற்கிறார். இந்த நிலையில் எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு வருகை தந்த அதிமுகவின் பொதுச் செயலராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் நகலை வைத்து அந்த புத்தகத்தை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 14 தீர்மானங்கள் அடங்கிய புத்தகத்தை வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். கண்ணீர் மல்க தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். பாஸ்கர், அங்க தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்களா? இது குறித்த விவரங்கள் இருக்கா? அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் வந்திருக்கின்றனர். அவர்கள் ஏற்கனவே இவர்கள் வருகை தருவதற்கு முன்னதாகவே 1 மணி நேரத்துக்கு முன்பதாகவே இங்கு காத்திருக்கக்கூடிய காட்சியில பார்க்க முடிகிறது. குறிப்பாக அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் பலர் இங்கு இருக்கின்றனர். அமைச்சர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கு இருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து அண்ணா நினைவிடத்துக்கும் சென்று அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளராக நாளை பதவியேற்கக்கூடிய சசிகலா அவர்கள் நேற்று 14 தீர்மானங்களில் உள்ளடக்கியாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து அந்த
நகல்களை எடுத்துக்கொண்டு அதிமுகவின் பொருளாளரும் தமிழக முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், மக்களவை துணை சபாநாயகர் தம்பித்துரை, அவைத்தலைவர் மதுசூதனன், எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் என்று அந்த நகலை தொடர்ந்து அங்கு நடைபெறும் நிகழ்வுகளை பதிவு செய்யுங்க பாஸ்கர். எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய அதிமுகவின் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் தற்போது அண்ணா நினைவிடத்துக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார். அண்ணா நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்துவார். அதற்கு பிறகு இல்லம் திரும்புவார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அவருடன் வரக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற அதிமுகவுடைய உறுப்பினர்கள் பலரும் இங்கு காத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது அவர் அண்ணா நினைவிடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கு மலர் வளையம் வைத்து மலர்களை தூவி அஞ்சலி செலுத்திய பிறகு தன் ஓய்வு இல்லத்துக்கு திரும்புகிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் அதிமுகவின் பொதுச் செயலராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா. அதைத் தொடர்ந்து எம்ஜிஆருடைய நினைவிடத்துக்கு சென்றார். அங்கு எம்ஜிஆருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதற்கு பிறகு அண்ணாவுடைய நினைவிடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார். அதற்கு பிறகு தன்னுடைய இல்லத்துக்கு திரும்புகிறார். இதற்கான ஏற்பாடுகள் பல மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு இங்கு போடப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு எவ்விதமான இடையூறுகளும் இங்கு இடையூறு எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனிடையே தற்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு தற்போது அண்ணாவுடைய நினைவிடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் அங்கு அண்ணாவுடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார். அதைத் தொடர்ந்துதான் அவர் இல்லம் திரும்புகிறார். தற்போது அவர்கள் மக்களவை துணை சபாநாயகர் தம்பித்துரை, அதிமுகவுடைய பொருளாளரும் தமிழக முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன், அவைத்தலைவர் மதுசூதனன், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் உடனிருக்கின்றனர். கபில், வீரமணி அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் நம் இது பார்க்க முடியும். ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜு உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் உடன் இருக்கின்றனர். ஓ.எஸ். மணியன் உடன் இருக்கிறார். அதே போல போக்குவரத்துறை அமைச்சரான இருக்கிறார். ஒரு அனைவரும் அண்ணாவுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வண்ணம் இருக்கின்றனர். பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்களா? சசிகலா அவர்களின் வருகையொட்டி அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது? பொதுமக்கள் தொடர்ந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் தொடர்ந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த வண்ணம் இருக்கின்றனர். விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. பரிசு அதாவது தேர்வு விடுமுறையில் விடப்பட்டிருப்பதாக திருப்பத்தூரில் பலரும் மறைந்த முதலமைச்சருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். இன்று கூட்டம் வழக்கத்துக்கு அதிகமாக இருந்தது. நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமானோர் வருகை வந்த வண்ணம் இருந்தனர். இதனிடையே இங்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்துவார் என்ற தகவல் வெளியான உடனே சென்னையின் பல்வேறு பகுதியிலிருந்து தொடர்ந்து சொல்லுங்க. அங்கு நடைபெறும் நிகழ்வுகளை பதிவு செய்யுங்க பாஸ்கர். அதிமுகவின் பொதுச் செயலராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாளை பொதுச் செயலராக பதவியேற்க உள்ள சசிகலா அவர்கள் எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு வருகை தந்தார். முதலாவதாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். 14 தீர்மானங்கள் உள்ளடக்கிய அவசர பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுடைய புத்தகத்தை தன் கைப்பட மறைந்த பொதுச் செயலரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா நினைவிடத்தில் மண்டியிட்டு வைத்து தண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருடைய நினைவிடத்தில் சென்று அங்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதற்கு பிறகு அண்ணாவுடைய நினைவிடத்துக்கு வருகிறது. அங்கும் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பிறகு தற்போது இல்லம் சென்று கொண்டிருக்கிறார். இவர் வருவதற்கான செய்தி வெளியான உடனே ஏராளமான அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் நினைவிடத்திலும் மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திலும் குவிந்த வண்ணம் இருந்தனர். அதே போல அண்ணா நினைவிடத்திலும் பலர் அதிமுக தொண்டர்கள் காத்திருந்தனர். வரக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இவர் வரக்கூடிய செய்தி வெளியானதை அடுத்து ஏராளமானோர் இங்கு காத்திருந்தனர். அவர்கள் வந்தவுடன் முடிக்கிறார்கள். கைகளை உயர்த்தி அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு
அவர் மறைந்த அதிமுக பொதுச்செயலரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பிறகு அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு பின்னர் இல்லம் திரும்பிக் கொண்டிருக்கிறார். சாலையின் இருபுறங்களிலும் அதிமுக தொண்டர்கள் காண முடிகிறது. ஏராளமானோர் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தார்கள். இந்த நினைவிடத்துக்கு இங்கு இருக்கக்கூடிய நினைவிடங்களுக்கு வருகை தரும் போது அதே போல தற்போது அவர் இல்லம் திரும்பும் போதும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு உற்சாகமாக திருப்பி அனுப்பக்கூடிய திருப்பி இங்கிருந்து இல்லம் செல்லக்கூடிய அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர். தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலராக நாளை பதவியேற்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலராக சசிகலா அவர்கள் நேற்று அதிமுகவுடைய அவசர பொதுக்குழு கூட்டத்தில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதிமுகவின் பொதுச் செயலராக ஒருமுறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா அவர்களுக்கு அவருடைய நேரடியாக அதிமுகவின் பொருளாளரும் தமிழக முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அந்த 14 தீர்மானங்கள் உள்ளடக்கிய அந்த புத்தகத்தை அவரிடம் கொடுத்தார். அதிமுகவின் பொதுச் செயலராக தம்மை தேர்வு செய்யப்பட்டதற்கு அவர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நாளை அதிமுகவின் பொதுச் செயலராக சசிகலா அவர்கள் பதவியேற்கிறார். அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் ராயப்பேட்டை அங்கு உள்ளது. அங்கு சென்று பதவியேற்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களது தகவலுக்கு நன்றி பாஸ்கர்.